என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 5/2/2026 இன்றைய நாள் வியாழக்கிழமை. இன்று நாள் சங்கடகரா சதுர்த்தி, ரொம்ப விசேஷம். குருவார சங்கடகரா சதுர்த்தி. இன்றைய நாள் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். சிம்ம ராசியிலே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே அந்த உத்திரத்திலே சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான குருவாரம். இன்றைய நாள் நேத்திரம் ஜீவன். நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் 2 கண்கள். ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை. இன்று நாள் சந்திராஷ்டம். பிற்பகல் வரை மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். பின்பு கும்பம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சந்திராஷ்டம பரிகார தானம். எள்ளு மிட்டாய் அல்லது நல்ல எண்ணெய் கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம். இன்றைய நாள் வழிபாடு சங்கடகரா சதுர்த்தி இல்லையா, அதுவும் குருவார சங்கடகரா சதுர்த்தி. விநாயகப் பெருமான் ஆலயம் மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உங்கள் ஊருக்கு அருகாமையில் கோவில் எத்தனை மணிக்கு நல்லா திறந்திருக்குன்னு பார்த்துக்கிறோம். ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேங்க, கொஞ்சம் பச்சரிசி, ஒரு வாழை இலை. அந்த தேங்காயை உடைச்சி சரிபாதியாக எடுத்து அதில் தண்ணீரெல்லாம் வலிச்சுட்டு குடும்பியெல்லாம் எடுத்துட்டு அந்த தேங்காய் மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு இலையை விரித்து அது மேலே அரிசி வச்சு பரப்பிண்டு அது மேலே அந்த 2 தேங்காய் மூடியை வச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காயில் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்று அருகம்புல்லால உங்கள் குடும்ப பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சங்கடங்களெல்லாம் பறந்தோடும், பிணிகளெல்லாம் பறந்தோடும், கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தியாகும். குருவின் அருள் கிடைக்கும். திருமண தடை, சந்தான பாக்கிய தடை, கடன் பிரச்சனை, இப்படி போன்ற அனைத்து விதமான தடைகளுக்கும் நிவர்த்தி குருவார சங்கடகரா சதுர்த்தி. அன்பு உறவுகளே, நம்மக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், சோழி பிரசனம் பார்க்கணும், திருமணத்துக்கு நாள் குறிக்கணும், அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நாள் குறிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊர் எங்களுக்கு அனுப்புங்க. ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம 500 ரூபா தான் வாங்குகிறோம். அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு. நீங்கள் அனுப்பி விட்ருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முன்கூட்டியே உங்களுடைய விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம். நான் பார்த்து உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு அதற்கு மேலே ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் வாய்ஸ் இருக்காதா நீங்கள் கேட்கலாம். அன்பு உறவுகளை, நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.